जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு. குருஜி எல்லாருமே கேட்கலாம், குருஜி இந்த மாதிரி வார ராசி பலன் நம்ம சொல்றோமே, இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு மாதம் எல்லாம் 6 மாதம் எல்லாம் ஒரு வருஷம் எல்லாம் நம்ம சேர்த்து வைத்த சில நல்ல பேர் நல்ல விஷயங்கள் எல்லாம் சில நேரங்களில் நமக்கு நேரம் சரியில்லைன்னு அந்த வாரம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளை கெடுத்து விட்டுரும், ஒரு கெட்ட பேர் நமக்கு உண்டு பண்ணிடும். அதனாலதான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வார ராசி பலன்னா எப்படி பார்க்கிறோம்? இந்த வாரம் நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எது நம்ம செய்யணும், எது நம்ம செய்யக்கூடாது, நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், குடும்பத்துல எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி சொல்றோம்? இந்த 12 ராசியை வைத்து இப்ப இருக்கக்கூடிய கோச்சார நிலையில இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து சில பேருக்கு இது 100% அப்படியே பழிக்கும். சாமி சொன்னது கரெக்டா இருக்கு, சாமி சொல்றது சில விஷயங்கள் சரியா இருக்கு, இதை நம்ம இனிமேல் இப்படி இதை மாத்திக்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இதை பார்க்கிறது. குடும்பத்துல நமக்கு வேலை உயருமா, பண வசதி வருமா, வேலை உயருமா, குடும்பத்துல நன்னா இருக்குமா, மனக்கசப்புகள் நீங்குமா, பேசாதவர்கள் பேசுவார்களா, எப்படி இருக்கும், வியாபாரத்துல லாபம் இருக்குமா, யாரையும் நம்ம கூட்டு சேர்த்துக்கலாமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாது ஒரு வாரத்தில் எடுக்கும் ஒரு தவறான முடிவு பல மாதங்களை உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு செய்யும். அதனால நம்ம என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ராசி நேயர்களை, இந்த வாரம் கஷ்டப்படுறது நீங்க, பேர் வாங்குறது இன்னொருத்தன். இது கூட ஒரு படத்துல கூட பார்த்துருப்பீங்க, வைஜி மகேந்திரன் சார் சிவகார்த்திகேயன் படம்னு நினைக்கிறேன். அதாவது இவங்கிட்ட ஒரு வேர்டு, ஏதோ ஒரு வேர்டு வாங்கிப்பாங்க, வேர்டு வாங்கிட்டு அதை போய் அவங்களோட ஹையர் ஆஃபீஸர் கிட்ட சொல்ல போவாங்க. அது அவர் ஏதோ தவறா சொல்ல போக இவர் அதை கரெக்டா சொல்லுவாரு. ஏன்னா அதாவது நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலை செய்யறது ஒருத்தர், கஷ்டப்படுறது ஒருத்தர், கண்டுபிடிச்சது ஒருத்தர், ஆனா பேர் வாங்குறது இன்னொருத்தர். சார் இது பார்த்தேன் சார், இது அவன் ஹைலைட்டட் பண்ணி அவன் அதை என்ன சொல்லணுமோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு போயிடுவான். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 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 அந்த அளவுக்கு ஒரு பேர் இருக்காது. என்னடா இது, இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம் ஆனா நமக்கான ஒரு ரெகக்னைசேஷன் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அந்த ஒரு விஷயத்துல நீங்கள் செய்த ஒரு நல்ல செயலுக்கு மற்றவர்கள் பெயர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அலுவலகத்தில் உங்கள் ஒவ்வொரு செயலும் கண்காணிக்கப்படும். அலட்சியத்திற்கு இடமளிக்காதீர்கள். இஃப் யூ ஆர் டூயிங் யுவர் ஒர்க் ஆஸ் கேர்லெஸ், அது பெரிய பிரச்சனை. ஒரு கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. வேலை மாற்றம் பற்றி உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்காதீர்கள். இதனால ஒரு பிரச்சனை எனக்கு வேலை வேணாம் சார், நான் கிளம்புறேன், எனக்கு வேலை எல்லாம் வேண்டாம், நீங்களாச்சும் உங்க வேலையாச்சும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கும்பிடு போட்டு அனுப்பிச்சிருவான். ஸோ அதனால உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கா, நேரம் நல்லா இருக்கா பார்த்து எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. குடும்பத்தில் பணம் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். வார்த்தையை அளந்து பேசுங்கள். எது பேசினாலும் கரெக்டா பேசுங்க. வெட்டு 1 துண்டு 2 கரெக்டா. கேட்ட கேள்விக்கு பதில், அவ்வளவுதான். ஒரு கேள்விக்கு ஒரு பதில், அவ்வளவுதான். என்ன சொல்லணுமோ அதுக்கு மட்டும். நீயா 10 கதையை கொண்டு வந்தன பிரச்சனை, பார்த்துக்கோ. நண்பர்களுக்கும் தேவையில்லாத பொறுப்புகளை ஏற்க வேண்டும். கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்யாதீர்கள். கடன் வாங்கி ஏசி வாங்குறது, கடன் வாங்கி கார் வாங்குறது, கடன் வாங்கி 2 வீலர் வாங்குறது, கடன் வாங்கி மற்ற விஷயங்கள் செய்யறது வேண்டாம். உனக்கான அந்த இது அருமை இருக்கான்னு பார்த்துக்கோ, செய்ய முடியுமான்னு பார்த்துக்கோ. கணவன் மனைவி இடையே நேரமின்மை சிறிய மனக்கசப்பை உருவாக்கலாம். நீ எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற, நீ எங்க சமைக்கிற, நீ எங்க போற, நீ எங்க வர, அவங்களும் வேலைக்கு தான் போவாங்க, இவங்களும் வேலைக்கு தான் போவாங்க. இது ஒரு இஷ்யூவா வரும். ஸோ சின்ன விஷயங்கள்லாம் பார்த்துக்கோ. உங்கள் திட்டங்களை அனைவரிடம் பகிர வேண்டாம். பொறாமை பார்வை அதிகரிக்கலாம். பொறாமை பார்வை எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அப்படியே பார்ப்போம், அப்படியெல்லாம் வரான் பாரு, சட்டியானும் ஒரு மாதிரி அவங்களுடைய ஃபேஸ், அவங்களுடைய ரியாக்ஷன், இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம் ஹவு தே ஆர்.
ஹவு த பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வியாபாரத்தில் பழைய கணக்குகளை சரிபார்க்காமல் புதிய முதலீடு செய்ய வேண்டாம். உடலுக்கு கொடுக்கும் சிறிய எச்சரிக்கையை அலட்சியம் செய்யாதீர்கள். ஓய்வு அவசியம். டைம் கிடைக்கும் போது யூ கேன் டேக் ரெஸ்ட். அப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணுங்க. ஒன்று. அடுத்ததாக, உடல் கொடுக்கும் சிறிய எச்சரிக்கையை அலட்சியம் செய்யாதீர்கள், பார்த்துக்கோங்க. அதே போல நீண்ட கால முயற்சிக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு, நல்ல கூடுதல் பொறுப்பு, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத பணவரவு அல்லது நிலுவைத் தொகை கைக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. சொத்து, வீடு, வாகனம் மற்றும் தொடர்பான நல்ல முயற்சி முன்னேற்றங்கள் இருக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் நிறைய ஆதரவுகள் கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரித்து மன உறுதி வளரும். உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்கள் திறமையை ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை வரும். ஸோ அந்த அளவுக்கு ஜாதகத்துல நல்லா இருக்கு. மலையை ஏறும் மனிதன் வேகமாக ஓட மாட்டான், ஆனால் உச்சியை அடைவது அவன்தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த நான் சொன்ன இந்த ஒரு வரியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த வாரத்தை நீங்க எப்படி கடக்கணுங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. மெதுவாக சென்றாலும் உறுதியாக செல். அதுதான் என்னுடைய வார்த்தை. சனி பகவானுக்கு விளக்கேத்துங்க, காலபைரவருக்கு விளக்கேத்துங்க. உங்களை சோதிக்கும் காலம் நீடிக்காது, ஆனால் அந்த சோதனையை வென்ற பிறகு உங்கள் பெயர் நீண்ட காலம் நிலைத்து இருக்கும். யாருக்கும் ராங் அட்வைஸ் கொடுக்காதீங்க. யாரையும் பயமுறுத்துற மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்லாதீங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. குழந்தைகள் கூட சொல் பேச்சு கேட்கலையா, கத்தாதீங்க. நீங்களா யூ டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே தே வில் சேஞ்ச். ஸோ நம்ம மாறணும், நம்ம செய்யணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க. If you are working in college, if you are working in as a teacher, if you are working in any private concern, கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு வேலை செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்டாமல் நிதானமாக செய்யுங்க. தெய்வ பக்தியோட வேலை செய்யுங்க. ஏதாவது உங்களுக்கு ஸ்லோகம் தெரியும் சொன்னால் அந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணி எல்லாமே பண்ணுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்க, பைரவர் வழிபாடு பண்ணுங்க. சிறு சிறு விஷயங்கள் பண்ணினால் வாழ்க்கையில அடுத்தடுத்த விஷயங்கள் சக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.